Chapter 1 Real Numbers Exercise 1.1 first question பார்க்க போறோம். Use Euclid's division algorithm to find HCF of 135 and 225. Euclid's division algorithm நாலே it is division. So அதில் வந்து greater number தான் நம்ம divide பண்ண முடியும். So இதில் வந்து HCF of 225, 135 கண்டுபிடிக்க போறோம். So division வந்து first 225 வந்து 135 ஆல divide பண்ண போறோம். So 135 ones are 135, நமக்கு remainder 90 வருது. Remainder வந்து 90 0 வர வரையும் நம்ம இந்த division வந்து follow பண்ண போறோம். இப்போ இந்த first stepல 225 is equal to 135 into 1 plus 90. 135 into 1, that 1 வந்து quotient, இது 90 வந்து remainder. So இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா A is equal to BQ plus R, that is Euclid's division lemma பேட்டர்னில் நம்ம எழுதுகிறோம். இப்போ ரிமைண்டர் 90 வரல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த 135 இங்கே போட்டுக்கணும், is equal to இங்கே 90 போடணும், which means நம்ம இந்த 135 வந்து 90 ஆல் டிவைட் பண்ணுறோம். 90 ஆல் டிவைட் பண்ணால் 1s are 90, நம்மளுக்கு ரிமைண்டர் 45 கிடைக்குது. ஸோ அப்போது into 1 plus 45, இது quotient, இது ரிமைண்டர். அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரல. அப்போ மறுபடியும் நம்ம இதையும் கன்சிடர் பண்ணோம். 90 is equal to 45. ஸோ 45 வச்சு 90 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 45 2s are 90. ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு. அதை இங்கே எப்படி எழுதுவோம், 45 into quotient வந்து 2 plus remainder வந்து 0. ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வர வரையும் இந்த டிவிஷன் பேட்டர்னை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பேட்டர்னில் நம்ம எழுதுகிறோம். அதுக்கு நார்மல் டிவிஷன் இப்படி சைடில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து ரஃப் ஸ்பேஸு, இங்கேருந்து நம்ம இந்த பேட்டர்னில் எழுதுகிறோம். ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வந்ததுனால HCF of 225, 135 வந்து is 45. இதுதான் ஃபஸ்ட் கொஷினோட சொல்யூஷன். இங்கே லாஸ்ட்டாக என்ன வருதோ, என்ன நம்பர் வருதோ அதுதான் HCF. ரிமைண்டர் 0 வர வரையும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் HCF கண்டுபிடிக்கணும் ஃபார் 196 and 38220. சிமிலர்லி இதுக்கும் வந்து கிரேட்டர் நம்பருக்கு தான் HCF வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ HCF of 38220, 196. இப்போ இதுக்கு நார்மல் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா 38220 divided by 196 na it goes for 195 times போகும். 195 times னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ இது யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம பேட்டர்ன் என்ன, A is equal to BQ plus R. ஸோ இந்த பேட்டர்னில் எழுதணும்னா எப்படி வரும், 38220 is equal to 196 into quotient, that is 195 plus remainder 0. அப்போ இதுலேருந்து HCF என்ன வருது, HCF of 38220, 196 is 196. என்ன நம்பர் ரிமைண்டர் 0 வரும்போது இங்கே B ஓட பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து HCF. இப்போ தேர்ட் கொஷின் வந்து HCF of 867 and 255 கண்டுபிடிக்கணும். HCF of 867, 255. ஸோ இதுக்கும் வந்து நம்ம நார்மல் டிவிஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 867 வந்து 255ஆல் டிவைட் பண்ணால் இட் கோஸ் ஃபார் 3 times 765. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்னா 102. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட் டிவிஷனில் நம்ம பேட்டர்னில் எழுதுகிறோம். 867 is equal to 255 into quotient 3 plus remainder 102. ஸோ ரிமைண்டர் 0 வர வரையும் நம்ம இந்த ஸ்டெப் போட்டுட்டு போகிறதுனால இப்போ இந்த நம்பரையும் எடுத்துக்கணும். 255 வந்து 102ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 102ஆல் டிவைட் பண்ணால் இட் கோஸ் ஃபார் 2 times, that is 204. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 51 வருது. இப்போது 102 into quotient 2 plus remainder 51. அகைன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு ரிமைண்டர் பிளேஸில் 0 வரல. ஸோ இந்த ரெண்டு நம்பரை வச்சு நம்ம டிவிஷன் கண்டினியூ பண்ணுறோம். 102 வந்து 51ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 102 51ஆல் டிவைட் பண்ணால் இட் கோஸ் ஃபார் 2 times. 2 times பண்ணால் நம்மளுக்கு 102 வருது, ரிமைண்டர் 0 வருது. ஸோ 51 into quotient பிளேஸில் 2 ப்ளஸ் ரிமைண்டர் பிளேஸில் 0. இப்போ இங்கே ரிமைண்டர் 0 வந்ததுனால HCF of 867 and 255 என்னன்னு பார்த்தீங்கன்னா 51. therefore HCF of 867, 255 is 51.
இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எப்பயுமே போர்டு எக்ஸாமில் எழுதும் போது ரஃப் ஒர்க்ஸ் தனி ஸ்பேஸில் போட்டாகணும். ப்ளஸ் இங்கே நீங்கள் எழுதும் போது அப்ளை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா டு அப்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸோடு எழுதணும். ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணணும். ஓகே, எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர். இந்த பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் வந்து இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 6q + 1 ஆர் 6q + 3 ஆர் 6q + 5 ப்ரூவ் பண்ண சொல்கிறோம், ஷோ பண்ண சொல்கிறோங்க. வேர் q இஸ் சம் இன்டீஜர். q வந்து எந்த நம்பராக வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ண வேண்டியது லெட் a be any positive integer. ஸோ a any பாசிட்டிவ் இன்டீஜராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்புறம் b is equal to 6ன்னு வைக்கிறோம். ஏன்னா நம்ம 6q எல்லாத்துலேயுமே 6q + 1 6q + 3 6q + 5. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் என்ன பேட்டர்னில் இருக்கும், a is equal to bq + r. ஸோ இந்த b வந்து நம்ம 6ன்னு கன்சிடர் பண்ணுறோம் கொஷினில் 6 +ல கொடுத்துருக்கிறதுனால. ஸோ a be any பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் b is equal to 6. அப்போது பை யூக்ளிட்ஸ் அல்காரிதம் எப்படி இருந்ததுன்னா a is equal to 6q + rன்னு எழுதுகிறோம் ஃபார் some integer q greater than or equal to 0. So q வந்து எந்த integer வேணாலும் இருக்கலாம், that is it is greater than or it can be equal to 0 இருக்கலாம். and r ஓட வேல்யூ வந்து 0 1 2 3 4 and 5 வரையும் இருக்கும். பிகாஸ் எதுக்கு r வந்து 0 to 5 இருக்குன்னா r ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கும், 0 less than or equal to r less than or equal to b. ஸோ இந்த பியோட வேல்யூ என்னது 6. ஸோ இந்த இடத்துல நம்ம 6 போட்டோம்னா இங்கே ஒன்லி லெஸ் தென் தான் இருக்குது, ஈக்குவல் இல்லை. ஈக்குவல் இருந்ததுன்னா ஆரோட வேல்யூ வந்து 6 வரையும் வரும். லெஸ் தென் இருக்கிறதுனால ஆரோட வேல்யூ அப் டு 5 தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ a is equal to 6q + r. q வந்து எனி இன்டீஜர், r வந்து 0 to 5 ரேஞ்சஸ் வரையும் இருக்குது. அது எந்த ரேஞ்சுனா இந்த லிமிட் வந்து நம்ம எழுதியிருக்கிறதுனால 5 வரையும் இருக்குது. ஸோ அப்போ ஏவோட பாசிபிள் வேல்யூஸ் என்னது, a is equal to 6q, ஆரோட வேல்யூ 0 போட்டால் a is equal to 6q + 1, a is equal to 6q + 2, a is equal to 6q + 3, a is equal to 6q + 4 and last a is equal to 6q + 5. இந்த பாசிபிள் வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா ஆரோட வேல்யூஸை ஒரு வாட்டியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதில் எழுதியிருக்கோம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த 6q + 2 6q + 4 இந்த மூணுமே வந்து ஈவன் டேர்ம்ஸ். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எதனாலனா என்ன கேட்டிருக்காங்க கொஷனில், ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் தான் இந்த பேட்டர்னில் இருக்குதுன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏ எல்லாம் ஈவனாக இருக்கிறதுனால கன்க்ளூஷன் எப்படி பண்ணோம், ஹென்ஸ் வென் ஏ இஸ் ஆட் அதோட பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன, இட் இஸ் of the form 6q + 1 6q + 3 and 6q + 5. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ சிமிலர்லி தேர்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an army contingent of 616 members is to march behind an army band of 32 members. So 616 members-உம் 32 members-உம் வந்து army bandல march பண்ண போகிறாங்க. இதில் the two groups are to march in the same number of columns. So ரெண்டு groups-உம் வந்து equal columns-ல march பண்ண போகிறாங்க. What is the maximum number of columns in which they can march? இதில் maximum கேட்கறதுனால maximumன்ற வேர்டு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா highest common factor. So we have to find HCF of 616, 32. So as per இது வந்து by Euclid's division algorithm மூலமா நம்ம கண்டுபிடிக்கணும். So solution to find என்னது HCF of 616, 32. So இதை நம்ம டிவைட் பண்ணோம். 616 வந்து 32ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 32 19 டைம்ஸ் போகும். 19 டைம்ஸ் என்ன, இட் கம்ஸ் ஃபார் 608. ஸோ ரிமைண்டர் என்ன வருது, 8 வருது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பேட்டர்ன் என்னது, a is equal to bq + r பேட்டர்னில் எழுதணும். அப்போ 616 is equal to 32 into quotient, that is 19
ப்ளஸ் ரிமைண்டர் 8. இது நம்ம எது வரையும் போடுவோம், ரிமைண்டர் 0 வரையும் ஆகிற வரையும் நம்ம இந்த பேட்டர்ன் போடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு 32 வந்து 8ஆல் டிவைட் பண்ணோம். இதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 32 8ஆல் டிவைட் பண்ணால் 4 times it goes for 32. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வருது. ஸோ இதை வந்து இந்த பேட்டர்னில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 8 into 4 plus 0. இது வந்து A B Q plus R. இந்த பேட்டர்னில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் 0 வந்ததுனால 616க்கும் 32க்கும் HCF எது? It comes 8. Therefore, HCF of 616, 32 is 8. அப்போ கன்க்ளூஷன் நம்ம எப்படி எழுதணும்? Therefore, maximum number of columns in which they can march is 8. எப்பயுமே ஒரு சம் சால்வ் பண்ணும்போது கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வேர்டிங்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் எழுதி நீங்கள் சொல்யூஷன் எழுதணும். வெறும் நம்பர்ஸில் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸில் கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சரை பாக்ஸில் போடணும். ஸோ இப்போ டோட்டல் பேண்ட்ஸும் ஈக்குவல் காலம்ஸில் மார்ச் பண்ணுறதுக்கு எத்தனை காலம்ஸ் தேவைப்படுதுன்னா 8. இதுதான் தேர்ட் ஒன்னோட சொல்யூஷன்.